ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 7 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 7ல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் பெட்டல்ஸ் பார்த்தோம். அந்த பெட்டல்ஸ் வச்சு நம்ம எப்படி ஒரு ஃப்ளார் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்களும் என்னோடய மெஹந்தி டிசைன் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளார்ஸில் வந்து நிறைய டைப் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 12 டைப் பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கிளாஸ் ஃபஸ்ட்டில் நான் வந்து எப்படி போடுறது அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒன்றுமே தெரியல, பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஹம்ஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி எல்லா ஃப்ளார்ஸுமே பார்க்க போகிறோம். பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம எப்படி போட்டோமோ நீங்கள் நல்லா பெட்டல்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னாவே நம்ம ஃப்ளார்ஸ் வந்து ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இப்போ ரவுண்ட் போட்டாச்சு. ரவுண்ட் ஷேப்பு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ரவுண்ட் எப்படி போடணும்னு. அதே மாதிரி ஹம்ஸ் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரியே நீங்கள் பொறுமையாக போடுங்க. பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப அவசரப்பட்டு போடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த இந்த ஃப்ளாரில் வந்து ஒரு ரவுண்ட் போட்டாச்சு. அதுக்கு மேலே நம்ம ஹம்ஸும் போட்டாச்சு. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து பெட்டல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, நிலா மாதிரி போட்டு போடுங்க, நிலா மாதிரி போட்டு ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்ல, அந்த நிலா ஷேப் பெட்டல்ஸை தான் வந்து நம்ம இதில் போட போகிறோம். பாருங்கள், ரொம்ப குட்டி ஃப்ளாராக இருந்தாலுமே அந்த நிலா ஷேப் போட்டு நம்ம ஃபில் பண்ணும்போது அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளாரு. இந்த ஃப்ளாரையுமே நீங்கள் வந்து ஒரு பேஜ் போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ளார் நல்லா வரல அப்படின்னாலுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? செகண்ட் ஃப்ளார் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டு போட்டுட்டு நம்ம 4ஆக டிவைட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதே தான் 4ஆக டிவைட் பண்ணி நம்ம ஹம்ஸ் போட போகிறோம். ஹம்ஸ் தான் இதில் வந்து ரொம்ப மெயின். ஹம்ஸு, ரவுண்டு, ஸ்பைரல் இது 3ம் தான் ஃப்ளவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஃப்ளார்ஸ்லேயே வந்து பெரிய ஹம்ஸ் பார்க்க போகிறோம். பெரிய ஹம்ஸ் எப்படி அப்படின்னா நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஃப்ரில்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி போடுறது அப்படின்னு நான் பொறுமையாகவே போட்டிருப்பேன். நீங்கள் அதில் டவுட் ஏதாச்சும் இருந்தால் அந்த வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளாரும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்பைரல் போட்டுக்கணும். போட்டுட்டு அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு ஹம்ஸ் போடணும். ஓகேங்களா? ஹம்ஸ் எல்லாத்துக்குமே இதுதான் பேஸு. இந்த மாதிரி தான் ஃப்ளார் போடணும். ஒரு சில ஃப்ளாரில் மட்டும்தான் வந்து நமக்கு மாறும். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம் ஹார்ட் ஷேப் பெட்டலு. அதே மாதிரி தான் ஹார்ட் ஷேப்பில் பெட்டல் இந்த மாதிரி போட்டுட்டு சைடில் நடுவில் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. சைடில் வந்து போல்ட்னஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ஷேடிங் பண்ணுறத நான் அப்புறம் சொல்லி கொடுக்குறேன். லாஸ்ட்டாக நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சைடில் வந்து போல்ட்னஸ் பண்ணணும். எந்த ஒரு ஃப்ளார் போட்டாலுமே சைடில் போல்டு பண்ணும்போது தான் நமக்கு அந்த ஃப்ளார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போடுறதுக்கும் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ளாரு. அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளாரோட நீட்னஸே கிடைக்காது. நான் போல்ட் பண்ணவும் அந்த ஃப்ளார் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இது வந்து நம்ம குட்டி குழந்தைங்க கையிலலாம் பேக் சைட் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ளாரு. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஃப்ளாரும் நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கண்ணு மாதிரி வந்து வரும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த அந்த பெட்டல் வச்சு தான் இப்போ ஃப்ளார் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி போடுறேன்னு. நீங்கள் எதாவது புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் பார்த்தே கற்றுக்குறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எந்த டவுட்டாக இருந்தாலுமே கிளியர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு ஃப்ளார் போடும்போதுமே நீங்கள் சைடில் வந்து போல்டு பண்ணுனா மட்டும்தான் அந்த ஃப்ளார் வந்து ரொம்ப நீட்னஸாக கிடைக்கும். அழகாவும் இருக்கும். நம்ம கையிலே போடும்போதுமே வந்து போல்டு பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஃப்ளார் வந்து தனியாக எடுத்து காமிக்கும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஹம்ஸ் போட்டுட்டு டியர் ட்ராப்ஸ் போடுறோம். நீங்கள் ஆல்ரெடி வந்து டியர் ட்ராப்ஸ் போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் போடுற மாதிரியே இல்லை, ரொம்ப நல்லா போட்டிருந்தீங்க. இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு ஹார்ட் ஷேப்பில் வந்து நல்லா அகலமாக போடணும். அகலமாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பைரலில் போட்டு அந்த ஒரு பெட்டலுக்கு மேலேயே போடணும். பக்கத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரோஸ் கிடைக்காது.
மேலே மேலே போடணும். உங்களுக்கு பெரிய ரோஸாக வேணும்னா இன்னுமே மேலே மேலே போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ரோஸ் நல்லா விரிஞ்சிருக்க மாதிரி ரோஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் மேலே எப்படி போல்டு பண்ணணும்னு சொன்னனோ அதே மாதிரி போல்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோஸ் கிடச்சிரும். பாருங்கள், நம்ம போல்டு பண்ணும்போது தான் வந்து அந்த பூவை வந்து எடுத்து காமிக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஹம்ஸ் போடுங்க. சர்க்கிள் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டு நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் பெட்டல் சொல்லியிருப்பேன். அதே போல் தான் இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டுட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப் ஆஃப் ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளார் வந்து ரொம்ப நீட்டாக வந்து கிடச்சிரும். பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இது எல்லாமே பார்ட்டாக சொல்லி கொடுத்தனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். நீங்கள் வந்து இதுக்குமே போல்டு பண்ணிடுங்க. எந்த ஒரு ஃப்ளார் டிசைனுக்குமே வந்து போல்டு பண்ணினா தான் ரொம்பவே அட்ராக்டிவாக எடுத்து காமிக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எயித்து ஃப்ளார் பார்க்கலாம். ஒரு டாட் வச்சுட்டு ஹம்ஸ் போடுவீங்க இல்லைங்களா, அதே மாதிரியே ஹம்ஸ் போடுங்க. இப்போ பாருங்கள், இது 2க்கும் நடுவில் இந்த சென்டர் பார்ட்டில் அந்த 2 ஹம்ஸுக்கும் நடுவில் நம்ம வந்து பார்ட்டாக பிரித்து நம்ம மறுபடியும் ஒரு குட்டி குட்டி ஹம்ஸ் போடணும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஃப்ளார் தேவைப்படுதோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் ஹம்ஸ் போட்டுகிட்டே போயிட்டே இருங்க. அவ்வளோ பெரிய ஃப்ளார்ஸ் கிடைக்கும். நீங்கள் போட போட ஃப்ளார்ஸ் வந்து பெருசாகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து போல்டு பண்ணலாம். இதுவுமே வந்து சைடில் நம்ம போல்டு பண்ணணும். போல்டு பண்ணுனா மட்டும்தான் வந்து நீட்னஸான ஃப்ளார் கிடைக்கும். நீங்கள் போல்டு பண்ணாமல் அப்படியே போடாதீங்க. இதில் வந்து நம்ம ஒரு சின்னதாக ஒரு லீஃப் போட்டுட்டோம் அப்படின்னா கூட இந்த ஃப்ளார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி தான் மறுபடியும் ஸ்பைரல் போடுறீங்க, மறுபடியும் 4ஆக டிவைட் பண்ணுறீங்க, மறுபடியும் ஹம்ஸ் போடுறீங்க. அதனால தான் நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து இந்த ஃப்ளார்ஸை வந்து நல்லா ஒரு பேஜ் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இந்த ஃப்ளாரை வச்சு தான் வந்து நம்ம எல்லா ஃப்ளாருமே போட போகிறோம். பேசிக் லெவல் ஃப்ளார் எல்லாமே இந்த ஹம்ஸு ரவுண்டை வச்சு தான் நம்ம போடவே போகிறோம். நான் வந்து இது தாமரை இதழ் மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு பெட்டலே நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதை வச்சு தான் இப்போ போட போகிறோம். ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி இந்த ஃப்ளார் வந்து பாருங்கள், ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். உள்ளே வந்து ஷேடிங் பண்ணணும். நான் ஷேடிங் பண்ணுறது தனியாக நான் லாஸ்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். அது இதே மாதிரி தான் இதையும் வந்து சைடில் வந்து போல்டு பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் அதே தான் ஸ்பைரல் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நிலா மாதிரி அந்த ஃபஸ்ட்டு பெட்டல் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதில் வந்து ஹம்ஸ் போட்டுட்டு நிலா மாதிரி போட்டு ஃபில் பண்ணுங்கன்னு இந்த பெட்டல்ஸு. இப்போ வந்து இதில் வந்து ஹம்ஸ் போடாமல் ஃபில் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப ஃபிங்கர்ஸ்க்கெலாம் போடும்போது இந்த டிசைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் போட்டுட்டேன். அதே டிசைன் தான். நான் ஏன் ரொம்ப வீடியோ பெருசாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ளார்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டு இந்த பெட்டலில் வந்து நடுவில் வந்து லைன் மட்டும் போட்டுட்டு அதில் வந்து ஒன் சைடு மட்டும் நம்ம ஃபில் பண்ணுறோம். ஒன் சைடு ஃபில் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இதையும் வந்து சைடில் போல்டு பண்ணிவிடுங்க. நான் பண்ணலை, நீங்கள் வந்து பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஃப்ளார் மறுபடியும் போடுறோம். மறுபடியும் நடுவில் அந்த மிடில்ல 2 இதழுக்கு மிடில்ல நம்ம வந்து மறுபடியும் பெட்டல் போட்டுகிட்டே இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெட்டல், எவ்வளோ பெரிய ஃப்ளார்ஸ் வேணும்னாலும் அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பெட்டல்ஸை வந்து நம்ம பெருசு பண்ணிகிட்டே போக போக நமக்கு வந்து இன்னும் நிறைய பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களால் பார்க்க முடியும். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ எப்படி ஷேடிங் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நான் எப்படி போடக்கூடாது, ஒரு லைன் எப்படி தின்னா போடக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அந்த மெத்தட் தான் வந்து இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சமாக மட்டும் மெஹந்தி டிப்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம ஸ்க்ரிபிள் பண்ணி விட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அந்த ஷேடிங் கிடச்சிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் ஷேடிங் பண்ணணும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.